என்னடா மிஷின் வந்துட்டு தானே, அதால் நாள் கூலி எங்களுக்கு இல்லை, இப்போ வேலையே இல்லை. மழை காலத்தில் அதில் வந்து நாங்கள் வடியா நீட்டாக மேசையை தண்ணி போட்டு அதிலே இருந்து வியாபாரம் செய்துட்டு அப்படியே நாங்கள் சாமான கடைக்கிலே வச்சு பூட்டி விட்டுட்டு போகலாம் தானேம்மா. அதில் 3 பேர் மோசம் போயிட்டோம், ஒரு 2 பேர் ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டினோம், மற்ற ஒரு ஆள் செல்லில் செத்தது. அப்போ பிள்ளைகள் இருக்கணும், அதுகளுக்கும் கஷ்டம். ரெண்டு பனங்கிழங்கு வண்டிக்கிட்டு 200 ரூபா போயிட்டாங்க, அவ்வளோதான். பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த கிளிநொச்சி நகரத்திலிருந்து இரணிமடு நீர்த்தேக்க பகுதியை நோக்கி பயணப்பட்டோம். அங்கு சில ஒளிப்பதிவுகளை மேற்கொண்டு கொண்டிருந்த நேரத்தில் இரணிமடு நீர்த்தேக்கத்தை நோக்கி வருகின்ற சுற்றுலா பயணிகளை அடிப்படையாக வைத்து சிறு வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த வயது முதிர்ந்த பெண்களின் கதைகளை கேட்டறிந்தோம். இயல்பாக ஆரம்பித்த உரையாடல் அவர்களுடைய கதைகளை ஒளிப்பதிவாக்கி உங்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற உந்துதலையும் கொடுத்தது. அவர்களுடைய இந்த அனுபவ கதைகளை அழைத்து வர முற்படுகிறோம். என்னண்டா கூலி வேலையிலும் இல்லை, கூலி வேலையிலும் இல்லை, சனங்களுக்கு சரியான கஷ்டம். அப்போ எங்களுக்கும் சரியான கஷ்டத்தில் தான் நாங்கள் இந்த கடையில் போட்டு இந்த தரப்பாலை கட்டிக்கொண்டு நாங்கள் இருந்து வியாபாரம் செய்கிறோம். அது வியாபாரம் பெருசாக இல்லை எங்களுக்கு. கூலி வேலைன்னா எல்லாத்துக்கும் மிஷின், கச்சான் போடுறதுக்கு மிஷின், சோளன் போட மிஷின், அரி வெட்ட மிஷின், அப்போ எல்லாத்துக்கும் மிஷின் தான் இப்போ. அப்போ எங்களுக்கு வேலை இல்லாத பெரிய பிரச்சனை. எங்களுடைய ஆளுக்கு ஒரு கையும் மேலாது காலும் மேலாது. அவர் வீட்டில் தான் ஒரு பொடியன் இருக்கிறான். எனக்கு 8 பேர் பிள்ளைகள். அதில் 3 பேர் மோசம் போயிட்டோம், ஒரு 2 பேர் ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டினோம், மற்ற ஒரு ஆள் செல்லில் செத்தது. அப்போ பிள்ளைகள் இருக்கணும், அதுகளுக்கும் கஷ்டம். அவைகளும் கூலிகளுக்கு தான் போயினோம், அவைகளுக்கும் கஷ்டம். அவைகள்கிட்ட ஒன்றும் கேட்குறேன். நாங்கள் இப்படி ஏதாவது செய்து தான் நாங்கள் இன்றைக்கி எங்களோட சிவிஎம் போகுது. உங்களோட தொழிலே இந்த கடை வைக்கிறது தானே? கடை வைக்கிறதா எங்களோட தொழிலோ. ஒரு 15 வருஷமாக நடக்குது. இப்போ இந்த தொழில் தான் 15 வருஷமாக நடக்குது. கூடுதலாக இப்போ அந்த பான்பாய் இதெல்லாம் அந்த டைமுக்கு தான் கூடுதலாக ஆக்கள் பெருவினம் வியாபாரங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். மற்றபடி இன்றைக்கெல்லாம் ஒரு 300-400 ரூபாய்க்குள்ள தான் வியாபாரம் இவ்வளோ நேரத்துக்கு போயிருக்குது. அப்போ இந்த அவிச்ச சோளனுகள் இதெல்லாம் பனங்கிழங்கண்டா ஓரளவு நாங்கள் அதை காய விட்டுண்டாலும் விற்றுடுவோம். சோளனை ஒன்றும் செய்யலாதானேம்மா, அதை என்ன செய்கிறது? காசுக்கு 70 ரூபா ஒரு சோளன் வந்து 70 ரூபா. அப்போ 70 ரூபாய்க்கு எடுத்து அதை உப்பை போட்டு நாங்களும் மினக்கட்டு பிறகு கொண்டு வந்து நாங்கள் எங்களோட கூலியை போட்டு நாங்கள் செய்து அதில் பிரியோசனம் இல்லை. ஆனால் பனங்கிழங்குல பிரியோசனம். இதெல்லாம் ஒரு 2 நாளைக்குள்ள விற்றா சரி, இல்லாட்டி போனால் அதுவும் எல்லாம் அழுகி போய் தூக்கி எறிய வேண்டியதான். வான் கதவு திறக்கிற நாளை விட்டு மற்ற நாட்களில் ஆக்கள் வருவினமா? ஆக்கள் வருவினம். இந்த சிங்கள ஆக்கள் பெருசாக வேண்ட மாட்டினோம். பனங்கிழங்கு இந்த அவிச்ச கச்சான் ஒன்று அங்கனைக்கு வேண்டிங்கன்னு போவினோம் மொழியா பெருசாக வியாபாரம் இல்லை. இப்போ நாள் கூலி வந்து உங்களுக்கு குறைவாக தான் கிடைக்கிது. நாள் கூலி இல்லை. இப்போ என்னடா மிஷின் வந்துட்டு தானே, அதால் நாள் கூலி எங்களுக்கு இல்லை. இப்போ வேலையே இல்லை, அரிவட்டி இல்லை, மற்றது தோட்ட வேலையில் இல்லை, ஒரு வேலையில் முந்தியண்டா முளாக்கண்டு கத்தரிக்கண்டு வச்சு எங்களை வேலைக்கு கூப்பிடுவினோம். இப்போ ஒரு வேலையும் இல்லை. அப்போ நாங்கள் என்ன சீவிக்கிறது? இது என்றாலும் செய்வோம்ட்டு தான் இப்போ ஒரு 10-15 வருஷமாக
இந்த வேலையை செய்து கொண்டிருக்கோம். சும்மா தரப்பாலை கட்டுறதும், மழைக்கு தரப்பாலை கட்டுறது, வெயிலுக்கு தரப்பாலை கட்டுறது கட்டி கொண்டு தான் இந்த வியாபாரத்தை செய்கிறோம் நாங்கள். இப்படி நீங்கள் தரப்பால் கட்டியிருக்கீங்க, அதிகமான மழை பெய்கிற காலத்தில் என்ன செய்வீங்க? அதிகமான மழையிலையும் இந்த குடையை பிடிச்சி கொண்டு இந்த தரப்பாலுக்குள்ள தான் நாங்கள் இருக்கிறது. என்ன செய்கிறது? கடை உள்ளாக்கள் கடையில் போய் இருப்பினோம். நாங்கள் அந்த தரப்பாலை கட்டிட்டு நனைஞ்சு இதில் தான் நிற்போம். தண்ணியும் ஓடும் இதால். அப்போ என்ன செய்கிறது? வெள்ளமான நேரத்தில் இதாலேயும் தண்ணி ஓடும் தானே. பிள்ளை அந்த மழை பெய்கிற தண்ணி முழுக்க இங்கே வரும் தானே. வந்து இதுக்குள்ளால தானே இப்போ இந்த குளத்துக்கு இறங்குறது தண்ணி, இதுக்குள்ளால தான் போகிறது. அப்போ நாங்கள் இதில் தான் நின்று வியாபாரம் செய்கிறோம். இன்னும் 2 பேர் வரல. ஒரு ஆள் கால் இயலாது, அவன் அன்றைக்கு வரையில, உடம்புக்கு சரியில்லைன்னு. என்ன ஒரு அம்மா இருக்கிறா, அவன் வரையில்லை அன்றைக்கு. 2 பேரும் வரையில்லை, உடம்புக்கு சரியில்லைன்னு 2 பேரும் நிற்கி நம்ம வீட்டில் வரையில்லை அன்றைக்கு. விவசாய இயந்திரமயமாக்கல் மற்றும் ஏனைய இயந்திரமயமாக்கல் முயற்சிகளும் அன்றாடம் உழைத்து வாழுகிற கூலி தொழிலாளர்களுடைய வாழ்வியலிலும் அவர்களுடைய பொருளாதார நிலையிலும் பல தாக்கங்களை ஏற்படுத்தி இருப்பதை காண முடிகிறது. ஆனால் இயந்திரமயமாக்கலின் மூலமாக அடையக்கூடிய பொருளாதார நன்மைகளை கருத்தில் கொண்டு இப்படியான அன்றாடம் வேலைகளை தேடுகிற மக்களுக்கு உரிய பொருளாதார வழிகாட்டல்களை வழங்க வேண்டியது அரசு இயந்திர கட்டமைப்பினுடைய முக்கியமான பணிகளில் ஒன்றாக இருக்கிறது. இப்போ இந்த தரப்பால் கட்டின இந்த கூடாரங்கள்லாம் அமைச்சது நீங்கள் தானோ? இது நாங்கள் தான் மேசையிலே கட்டித்தானே. என்னென்னா இதில் தடி ஊண்டே இல்லாதாம். என்னென்னா ரோட்டுக்கரை தானே, இதில் தடி ஊண்டே இல்லாது. சில பேர் தடியை ஊண்டி வச்சிருக்கீங்கன்னா நாங்கள் தடி ஊண்டே இல்லை. நாங்கள் எங்களோட மேசையிலே தான், இந்த மேசையெல்லாம் எங்களோட மேசையில் வாடகைக்கு வேண்டி தான் நாங்கள் செய்கிறோம். அப்போ இந்த மேசையில் கட்டி தான் நாங்கள் அந்த தரப்பால் போட்டிருக்குறோம், கயிறு கட்டி தான் போட்டிருக்குறோம். இதில் உங்களுக்கு ஒரு கூடாரம் அமைச்சு தந்தால் நீங்கள் வியாபாரம் பார்க்கக்கூடிய வசதிகள் காணப்படுமா? கூடாரம் ஒன்று அமைச்சு தந்தீங்கன்னா இப்போ இல்லாத ஆக்களுக்கு ஒரு கூடாரம்னு சொன்னால் நாங்கள் அதுலேயே வச்சு நாங்கள் ஒரு வியாபாரத்தை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் தானே. அப்போ இல்லாதால தான் இந்த தரப்பால் போட்டுட்டு நாங்கள் நிற்கிறோம். இப்படி தகரமண்டாலும் போட்டு சும்மா நார்மலாக கட்டி தந்தாலும் கூட எங்களுக்கு காணும். மழை காலத்தில் அதில் வந்து நாங்கள் வடியாக நீட்டாக மேசையை தண்ணி போட்டு அதிலே இருந்து வியாபாரம் செய்துட்டு அப்படியே நாங்கள் சாமானை கடைக்கிலே வச்சு பூட்டி விட்டுட்டு போகலாம் தானேம்மா. இது ஒன்றுமில்லை. சாமானை இங்கேருந்து அங்கே காவணும், ஆட்டோவில் அங்கேருந்து இங்கே வரணும். ஆட்டோவுக்கு 300 இங்கேருந்து போக 300. என்ன செய்கிறது? எல்லாம் கஷ்டம்தான். இந்த காசில் தான் நாங்கள் அதையும் பார்க்கணும். வீட்டு சீவியமும் அதில் தான். இது சம்மந்தமாக இப்போ யாரையும் கூடாரம் அமைச்சு தர சொல்லி யாரையும் நீங்கள் கேட்டு உங்களோட பிரதேச சபை ஊடாகவோ கேட்கலையா? அது நீங்கள் இது ரோட்டுக்கரையில் வைக்கலாம், அந்த சைட்டுக்கு தான் வைக்கணுமா. அப்போ இந்த காலையில்லாத அம்மாக்களுக்கு மட்டும் செய்து கொடுத்துருக்கினேன். அந்த 1 2 3 கூடாரம் செய்து கொடுத்துருக்கினேன். மற்றபடி எங்களுக்கு ஒரு தரம் இல்லை. எங்களுக்கு ஒரு தரம் செய்து தரத்துக்கு ஆக்கள் இல்லை. நான் ஒரு பிள்ளைக்கு 3 பிள்ளையும் செத்துட்டு எனக்கு மற்ற எல்லாம் கஷ்டம்தான். ஒரு பொடியன் 15 16 வயசில் இருக்கிறான், படிக்கிறான். அப்போ அவரை வேலைக்கு போக சொல்லி நான் கேட்கலாதே. என்ன மனுஷன் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறாரு, அவருக்கு ஏலாதால இன்றைக்கு 5 6 மாதம் வீட்டில் தான் இருக்கிறேன். நான் தான் கஷ்டப்பட்டு உழைச்சி அங்கனைக்கு எங்களோட வீட்டு சீவியமே போகுதம்மா. ஒன்பது வயதுகளை கடந்த முதிய பெண்மணி ஒருவர் இங்கு சிறு வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அவரோடும் உரையாடினோம். வணக்கம் அம்மா, எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா. தனியாக தான் இருக்கேன். எனக்கு உதவி ஒருத்தரும் இல்லை. ஏதோ அந்த கடையை வச்சு உழைச்சி சாப்பிட்றோம். களவு போய் இல்லை, நேர்மையாக உழைச்சி சாப்பிட்டு கொண்டிருக்கோம். 80 வயசு. சில பேர் வேறு வேறு கதைக்கிறாங்க. கதைக்கட்டும், மேலே ஒருத்தன் இருக்கான். நான் நேர்மையாக தான் உழைச்சி சாப்பிட்றேம்மா. யாருக்கும் பயந்து வாழ மாட்டேன். எத்தனை வயசு உங்களுக்கு சொன்ன நீங்கள்? 80 வயசு. நல்லா நடப்பேன், ஓடி திரிவேன். அதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. எனக்கு கடை இருக்குது, வெளிநாட்டால் தந்தாங்க. அதுக்கு கொஞ்சம் பொருள்கள் போட்டு கொடுத்தா நன்றி. நன்றியாக இருக்கும். சரி, ஒவ்வொரு நாளும் இங்கே வர நீங்களா? எத்தனை மணிக்கு காலையில் வருவீங்க? 8 மணிக்கு இங்கே வருவோம். ஒவ்வொரு நாளும் வருவோம். ஒரு நாளாவது வராமல் இல்லை. 8 மணிக்கு வந்து கடையை தொடர்ந்து வியாபாரம் செய்வோம். சரி, எத்தனை மணி வரைக்கும் இருப்பீங்க? 7 மணி கடைசி பின்னேரம். 7 மணிக்கு ஆட்டோ வரும். 300 ரூபா போக 300, வர 300, 600 ரூபா.
தான் போகிறோம், என்ன செய்வோம். இப்போ நீங்கள் ஓட்டோக்கு காலையில் வாரத்துக்கு 300 போகைக்கு 300, 600 ஒரு நாளைக்கு ஓட்டோக்கு வேணும். அப்போ 600 மேலே உங்களுக்கு வியாபாரம் போனால் தான், அந்த லாபம் வந்தால் தான் ஏதாவது கொஞ்சம் அந்த நடம் உங்களோட செலவு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி வருமா? ஏதோ வரும் ஜாமி. ஒரு நாளைக்கு எப்படியும் 1000 ரூபா சரி உழைப்போம். அவனுக்கு 300 போனால் இருக்குத்தானே மிச்சம், அதில் சாப்பிடுவோம். எத்தனை பேர் வீட்டை நீங்கள்? நான் தனியாடு. மச்சாடு இருக்கா, அவளோட தான் இருக்கிறேன். அவள் தான் அந்த கடை. அவள் இன்னைக்கு வரல, உடம்பு சரியில்லை. அவளோட தான் நான் இருக்கேன். அவளும் மனுஷனும். அவங்க 2 பேர், நான் 3. அவளும் கடை, நானும் கடை. பிள்ளைகள் இருக்கணுமா பக்கத்தில்? மகன் பக்கத்தில் தான், 4 பிள்ளை. அவனுக்கு கஷ்டம், அதால் நான் போகிறது இல்லை. இங்கே இருந்து சாப்பிட்றது. சாமான் சொன்னேன். தம்பி 4 பிள்ளைய, மக ஒன்று பெறா மக, அவளுக்கு தான் அந்த காடு இந்த கடை. அவளுக்கு 3 பிள்ளைய. அவளும் கஷ்டம்தான், என்ன செய்வோம், காடு தாட்டி கஷ்டம் தானே. அவளும் வந்து எங்களோட இருந்திருந்தா அவளுக்கு தான் அந்த சாமானமெல்லாம். இன்னைக்கு வர இல்லை, நாளைக்கு வருவா. சரி, ஓகே. சரி அம்மா, நல்லது. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க உங்களுக்கு 80 வயசுண்டு. 80 வயசுலேயும் நான் உழைச்சி தான் சாப்பிடுவேன், நின்ற காலில் நின்று தான் சாப்பிடுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஆட்கள் வந்து வேலை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி இந்த இளமாக்கள் கஷ்டம், கொஞ்சம் உடம்பு நொந்து உழைக்கிறதுக்கு பின் நிற்கிற தன்மை எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேலை பார்க்க உங்களுக்கு என்ன யோசனை வருது? வைத்தியம் தான் முடிக்கும். எல்லாம் குடி, ஆம்பளை பொம்பளை சின்ன ஆக்களும் கூட குடி தானே. சின்ன பயிலுவ கூட குடி தான். குடிச்சிட்டு வெட்டுறதும் கொத்துறதும் அதெல்லாம் பார்க்க எங்களுக்கு என்னென்னமோ செய்யும். அதெல்லாம் கூடாதம்மா. உழைச்சி சாப்பிடணும். களவு, வீடு வாசலை உடைச்சி களவு எடுக்குது, ஒன்றும் வைக்கல. அதெல்லாம் கூடாது. ஏன் உங்களுக்கு வயசு இருக்குது, உழைச்சி சாப்பிடுங்களே. ஏன் களவு இருக்குது? தேங்காயை பிடுங்கிடுவானுங்க. வீடு வாசலில் இருக்க மோட்டரு, தண்ணி பைப்பு எல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. எல்லா வீடுகள்லையும் நடக்குது. அதே நேரத்தில் அம்மா இப்போ ஒரு கருத்து இருக்குது, புள்ளி விவரம் சொல்லுது. அப்படின்னா அதிகமாக இந்த போதைப்பொருள் பாவனை, மதுபான வகைகளை கூட பயன்படுத்துகிறேன். ஆனால் முந்தி இப்போ கிட்டத்தட்ட 2009ஆம் ஆண்டுக்கு மேலே இதெல்லாம் இருக்கே இல்லை. இந்த சண்டைக்கு பிறகு இதெல்லாம் தாராளமாக வந்துருக்கு. கிளிநொச்சி பார்த்தீங்கன்னா நிறைய வைன் ஷாப்புகள் அது இதெல்லாம் வந்திருக்கு. கிளிநொச்சி மட்டும் இல்லை, அநேகமான இடத்துல இருக்குது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏன் இந்த பழக்கம்? ஏதோ பேப்பரில் இப்படி கையில் வச்சு பத்துறாங்க, என்னென்னமோ பேர் சொல்கிறாங்கம்மா. எங்களுக்கு அது தெரியாது, பழக்கம் இல்லையே. நாங்கள் நல்லா வளர்ந்தவங்க. இப்போ இப்படி சந்தியில் உட்காந்துருக்கோம், அதுதான். மற்றது இதெல்லாம் எங்களுக்கு சரிப்பட்டு வராது. பேசுகிறது நான் தம்பி மாதிரி ஆக்களை பேசுவேன். ஏன்டா அப்படி செய்கிறீங்கன்னு சும்மாரம்மா வந்துட்டு போவாங்க. அப்போ கதை கேளுமா, கதை கேளாது. என்னென்ன சாமான் நீங்களே ஒவ்வொரு நாளும் என்ன பனங்கிழங்கு, மற்றது கச்சான், நெல்லிக்காய், வேறு என்னென்ன சாமான் கொண்டு வர்றீங்க? டிப்பி, இந்த ஒனியன், டோபி ஐட்டம் இதெல்லாம் வச்சு விற்றேன் கடையில். இப்போ கையில் காசு இல்லை, அதெல்லாம் விட்டுட்டு இப்போ கச்சானும் பனங்கிழங்கு அவிச்சு விற்கிறது வறுத்து வரைக்கும் வறுத்தையை கொண்டு வந்து தருவார். 10 கிலோ 5 கிலோ அப்படி அவருக்கு காசை கொடுத்து வாங்கி விற்கிறது. அதான் நீங்கள் சொன்னீங்க இதில் உங்களுக்கு ஒரு சின்ன கடை போட்டு தந்துருக்குது, சாமான் போட்டு அந்த கடையை நடத்தலாம்னு சொல்கிறீங்களே. அந்த கடை முதல் நடத்துனீங்களே அந்த கடை? அந்த கடை நான் இருந்தேன். சனம் வருது இல்லைன்னு தான் மேசையை போட்டு இதில் இருக்கேன்.
கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எத்தனை பேர் அப்படி வருவினம்? இப்போ இந்த பகுதிக்கு இப்போ தண்ணி பாஞ்சுன்னா நிறைய ஜனங்கள் வருவினம், இல்லையாண்டா குறைவாக தான் இருக்கும். சாதாரணமாக ஒரு நாளைக்கு அவ்வளோ பேர் மட்டும் வருவினம். ஏன்னா நான் உங்களோட வியாபாரத்தை அறிஞ்சு கொள்வது கேட்குறேன். டூர் சனம் தான் வரும், இந்த போகிறவங்க வரவங்க அவங்க தான், வேறு ஆக்கள் இல்லை. சனி ஞாயிறு சிங்கள சனம் வரும் டூர் பார்க்க, அவங்களுக்கு தான் வியாபாரம். மற்ற நந்தன்னைக்கெல்லாம் ஒரு சனமும் இல்லை, ஒரு பஸ் வந்துச்சு, ஒன்றுமே வாங்கலை. 2 பனங்கிழங்கு வண்டிக்கிட்டு 200 ரூபா போயிட்டாங்க, அவ்வளோதான், வேறு இல்லை. சரியம்மா, ஆனால் நீங்கள் இந்த வயசில் உழைச்சி வாழணும்னு நினைச்சிருக்கிறீங்களோ, அதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தான் சொல்லலாம் இல்லையா? எங்களை வரையும் உழைச்சி தான் சாப்பிடுவேன். ஏழாத கட்டத்துக்கு முதியோர் இல்லமே இருக்கவே இருக்குது, போவேன். ஒருத்தருக்கும் சொல்லி இல்லாமல் விட மாட்டாங்க, மகன் விட மாட்டாரு. அப்படியெல்லாம் போகிறதுக்கு சொல்லுறேன். 2 கண்ணும் தெரியாதம்மா, லென்ஸ் வச்சிருக்கு மனுஷன். இந்த பொடி ஒன்றுக்கு இருக்க போனாலும் பிள்ளைகிட்ட சொல்ல, கக்கு சிக்கு உட்கார வச்சுட்டு இதில் நிற்பாடு, குண்டி மட்டும்தான் கழுவாள். நினைச்ச அப்படி யோசனை வரும், சொல்லுங்க பாப்போம். அப்படியே நான் கஷ்டப்பட்டேன். கடைசியாக யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரிக்கு 10 ரூபாயோட போனேன். போய் மிஸ் மார்கனியை நல்லா இருக்கணும் கடவுளே, அவங்க தான் எனக்கு சுகப்படுத்துனாங்க. 2 கண்ணுக்கும் லென்ஸு வச்சுருக்கம்மா, 5 ரூபா காசு இல்லை, சும்மா தான் நிற்றாங்க. இப்போ 12-15 வருஷம் ஆகுது. இப்போ தெரியும், தூர பயணமெல்லாம் தெரியும், நல்லா தெரியும். நல்லதம்மா. இப்போ நீங்கள் 2 பார்வையோடையும் நல்லா உழைச்சி வாழணும்னு இருக்கிறீங்க. சந்தோஷம், நன்றி. உங்களை சந்தித்ததும் சந்தோஷம். சரி. ஒன்பது வயதுகளை கடந்த முதிய பெண்மணி ஒருவர் இங்கு சிறு வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அவரோடும் உரையாடினோம். தன்னுடைய வாழ்வின் மீதும் காலத்தின் மீதும் சில குறைகளை கொண்டிருந்தாலும் அவற்றை மேவிக்கொண்டு உழைத்து வாழுகிற அவருடைய தன்னம்பிக்கை எளியவர்களுக்கு பாடமாக அமையக்கூடிய ஒன்றாக இருந்தது. ஏற்கனவே தனக்கு கிடைத்த சிறிய உதவியின் மூலமாக அமைத்திருக்கின்ற சிறிய தகர கடை ஒன்றினுள் சில சில்லறை வியாபார பொருட்களை இட்டு வியாபாரத்தினை மேற்கொள்வதற்கான பொருளாதார தேடலோடு காத்திருக்கின்ற அவருக்கு உதவக்கூடிய கரங்கள் கிடைத்தால் மகிழ்ச்சிதான்.